தங்கராஜ் எதுக்கு வீட்டுக்கு வந்தாரோ வந்ததுக்கான வேலையை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. இப்போது வீட்டில் பார்த்தீங்கன்னா ரேவதியை நினச்சி, ரேவதி நம்ம பொண்ணு, இவ இப்படி பேசிட்டாளே, நம்மளை பற்றி பேசியிருக்காளே, அப்போ இந்த வீட்டுக்கு வந்த மருமகள்க இன்னும் எங்கே நம்மளை என்னெல்லாம் பேசியிருப்பாங்க, என்னெல்லாம் நினைப்பாங்க, அவ்வளோதான், இந்த வீட்டில் நாளுக்கு நாள் நம்மளோட மரியாதை குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படிங்கிற மாதிரி ராஜலக்ஷ்மி தன்னோட கணவர்கிட்ட சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுட்ருக்காங்க. உடனே பாக்கியராஜ், மலர் இவங்க எல்லாருமே வந்து அதாவது ராகவன் கிட்டேயும் ராஜலக்ஷ்மி கிட்டேயும் வந்து சமாதானமாக பேசிகிட்ருக்காங்க. அதாவது நம்ம ரேவதி வந்து இது சாதாரணமாக தான் சொல்லியிருக்கோம், விளையாட்டாக தான் சொல்லியிருக்கோம், ஆனால் மாப்பிள்ளை தான் இதை வந்து தப்பாக கன்வெர்ட் பண்ணிட்டு போயிட்டாரு, ஆனால் நீ ரேவதி எல்லாம் தப்பாக நினச்சிட்ருக்காதம்மா அப்படின்னு சொல்லி பாக்கியராஜ் வந்து சொல்லிகிட்ருக்காரு. ஆனால் இல்லை, நாளுக்கு நாள் இந்த வீட்டில் எல்லாருமே எங்களை ஏளனமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, வயசாயிருச்சுல, அதான் எங்களை பற்றி எல்லாருமே வந்து கிண்டலாக கேலியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இனிமேல் இந்த வீட்டில் எங்கே மரியாதை இருக்க போகுது அப்படின்னு திரும்பவும் வந்து ராஜலக்ஷ்மி புலம்பி பேசி இரிட்டேட்டிவ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ உடனே பார்த்திங்கன்னா மதி இருந்துட்டு, என்னதான் ரேவதி உண்மையாகவே சொல்லியிருந்தாலும் அதை போய் தன்னோட அப்பா அம்மா கிட்ட சொன்னால் அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்து அதை வந்து இவர் தான் வீட்டில் சொல்லியிருக்கக்கூடாது, அவர் வேணும்னே சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னா வீட்டில் திரும்ப திரும்ப பிரச்சனையை உண்டாக்கணும், அதை அவர் பார்த்து ரசிச்சுட்டு போகணுன்னு சொல்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. அவருக்கு மனைவி மேலேயும் பாசம் இல்லை, மனைவியோட வீட்டில் இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு அவங்க நினைக்கல. ஆனால் நீங்கள் வீட்டில் எல்லாரும் அவரை தான் பெரிய மனுஷன்னு சொல்லி எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் அவர்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அதையே கேட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே நடக்கிறீங்க, நீங்கள் சுயமாக யோசிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், ஏற்கனவே எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி நீ பேசிகிட்ருக்கியா, உன்னோட வேலை போய் உன்னோட திமுறே அடங்கலை இல்லை அப்படின்னு ராஜலக்ஷ்மி எடுத்தெறிஞ்சு பேசுகிறாங்க. உடனே மதிக்கு பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுது. இப்போ வந்து இதை குத்தி காட்டி பேச ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி கோவமாக உள்ளே போயிடுறாங்க. மலர், பாக்கியராஜ் இவங்க 2 பேருமே என்னடா இது வீட்டில் எதை தொட்டாலும் பிரச்சனையாகவே போகுதே, இது எதில் தான் போய் முடிய போகுதோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வீட்டுக்குள்ளார போயிட்டாங்க. அவன் சொல்லிட்டு இருக்காங்க ராஜலக்ஷ்மி கிட்ட, வீடு நம்மளோட பொண்ணு தானே, பேசிட்டு போகிறா, அதையே நினச்சி நீ இது பண்ணிட்டு இருக்காத, இவங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி மாப்பிள்ளையும் அதை இங்கே சொல்லியிருக்கக்கூடாது, என்னவோ சொல்லிட்டு போயிட்டாரு, ஆனால் நம்ம மாப்பிள்ளையும் தப்பாக நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கொஞ்சம் சமாதானம் ஆகுறாங்க. இப்போ காரில் போயிட்டு இருக்கும்போது தங்கராஜ் வந்து, என்ன ரேவதி உன்னை போட்டு கொடுத்துட்டேன்னு சொல்லி பயங்கர கோபமாக இருக்க போல இருக்குன்னு, இன்னும் இவ்வளோ சீப்பான வேலையை பார்த்துட்டீங்க, நீங்கள் இப்படி நடந்துப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை, ஆனால் உங்களை நல்லவங்களாக காட்டிக்கணும்னு எவ்வளோ கீழே வேணாலும் இறங்குறது இல்லை, என்னங்க புத்தி உங்களுக்குன்னு, என்ன நீ இப்போ மதியோட சேர்ந்து நீயும் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்ட போல், நான் எது சொன்னாலும் சரி, நான் எது செஞ்சாலும் கரெக்டு, என்கிட்ட நீ எது பேசினாலும் தன்னோட புருஷன் தானேன்னு யோசிக்காமல் பேசக்கூடாது இனிமேல், அதனால தான் சொல்கிறேன், இன்றைக்கி நீ அத்தை மாமாவை பேசுவேன், நாளைக்கு அவங்களோடையே போய் சேர்ந்துக்கிட்டு என்னை பற்றி பேசிகிட்டு இருப்பேன், உன்னெல்லாம் இப்படியே வளர விடக்கூடாது, அதான் நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு தங்கராஜ் பார்த்திங்கன்னா திரும்பவும் ரேவதி மேலே எரிஞ்சு விழுற மாதிரி பேசுகிறாரு. ஸோ ரேவதி ரொம்பவே கடுப்பாக கோபமாக இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சுரேஷ் வந்துட்டு இப்போ தங்கராஜ் சொன்னபடி நம்ம வந்து மதிக்கிட்ட இந்த ஆங்கிளில் அப்ரோச் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. அவருக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ யார் சொன்னாலும் எந்த விஷயத்தினாலும் உடனே அப்படியே அதை பற்றி யோசிச்சுட்டு செஞ்சிடறதா அப்படிங்கிற மாதிரி இதாக இருக்குது இவர் நடந்துக்கிறது. இன்னொரு பக்கம் சோகமாக மதி உட்காந்துட்ருக்காங்க. இல்லை அவர் சொன்ன மாதிரிலாம் நம்ம செய்யக்கூடாது, மதியை போய் நம்ம சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு உன்னோட வேலை போனதை நினச்சி நீ வருத்தப்பட்டுருக்காத, உன்கிட்ட தான் வந்து திறமை இருக்குல்ல, நீ அடுத்த வேலையை தேடிக்கோ, யாரும் இந்த வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நீ எப்பவும் போல் வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வா வீட்டுக்கு அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் இப்படி சொல்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, எங்கே இதே போதும் வீட்டிலே இரு வேலைக்கு போகாதுன்னு சொல்லுவீங்களோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி மதி பேசவும் இது சுரேஷ்க்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. மறுநாள் காலையில் திரும்பவும் தங்கராஜ் வந்து கால் பண்ணி, என்னடா நான் சொன்னபடி நடந்துக்கிட்டியா அப்படி சொல்லி கேட்டுட்ருக்காரு. இல்லை மாமா அதெல்லாம் நான் எதுவும் நடந்துக்கல, இது கரெக்டான சுச்சுவேஷன் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அமைதியாகிட்டேன், ஆனால் அவளே வேலை போயிடுச்சுன்றத ஒரு தயக்கத்தில் இருக்கா, இதெல்லாம் சரியாக வராது அப்படின்னு சொன்ன உடனே, என்ன இவன் அவனே சுயமாக யோசிச்சு பேச ஆரம்பிச்சிட்டான் போல இருக்குது, இவனை இப்படியே விடக்கூடாது, இவனை வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சு தான் அந்த வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இவங்க 2 பேரை வச்சு உண்டாகிட்டே இருக்கும், அதை பார்த்து நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படி சொல்லி தங்கராஜ் யோசிச்சுட்ருக்காரு. பார்த்திங்கன்னா மதி அப்பவும் போல் மலர் கூட போயிட்டு வீட்டு வேலை செய்கிறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இல்லை நீ இந்த வேலையெல்லாம் செஞ்சு பழகக்கூடாது, நான் இதெல்லாம் பார்த்துக்கிறேன், நீ அடுத்து ஏதாவது ஒரு நல்ல வேலையை பிடிக்கிறதுக்கான எல்லா ப்ரிப்பரேஷன்
ஆக்ஷனும் பண்ணு, நீ வேலையை தேடி போ அப்படின்னு சொல்லி மலர் வந்து மதிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க, நீ என்ன அதெல்லாம் அவகிட்ட சொல்லிட்டு இருக்க, அந்த முடிவெல்லாம் நீ ஏன் எடுக்கிற, அவள் வேலைக்கு போகணுமா போகக்கூடாதா, இனிமேல் வீட்டில் இருக்கணுமா வீட்டை பார்த்துக்கணுமா அப்படின்னு சொல்லி நாங்கள் தான் முடிவு பண்ணணும், நீனா இந்த வீட்டில் எல்லாத்தையும் நீ தான் முடிவு எடுக்கிற மாதிரி அவளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க, அவளே வீட்டு வேலையை செய்கிறேன்னு வந்துட்டுருக்கா, நீ ஏன் அவளை கெடுக்கிற அப்படின்னு சொல்லி பிடிச்சி திட்டுறாங்க. என்னத்த நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, அவள் வேலை போயிடுச்சுன்னு இருக்கா, வேலை போன கையோட இன்னொரு வேலையை தேடினா தானே கரெக்டாக இருக்கும், அதை விட்டுட்டு வீட்டு வேலை செஞ்சா எப்படின்னு சொல்லிட்டு ஏன் செஞ்சால் குறைஞ்சி போயிடுவாளா, நீ எதுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ராஜலக்ஷ்மி பிடிச்சி மலரை திட்டிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ மதி பார்த்தீங்கன்னா ரெடியாகி வந்து நான் காலேஜுக்கு போகிறேன், என்னோட வேலை போனதுக்கான காரணம் என்னன்னு ட்ரஸ்ட் கிட்ட நான் பேசி தெரிஞ்சே ஆகணும், அதுக்கப்புறம் தான் நான் வேறு காலேஜில் வேலை பார்க்குறதா என்ன அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணணும், நேற்று வந்து சொன்னதுனால அதே கையோட கிளம்பி வந்துட்டேன், எதை பற்றி நான் விசாரிக்கல, என்னோடய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமும் அங்கே இருக்குது, நான் போய் வாங்கிட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு வந்து அடுத்த வேலைக்கு போகிறதா இல்லைன்னு நான் முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அங்கேருந்து காலேஜ் கிளம்பி போகிறாங்க. இதை பார்க்கும்போது சுரேஷ்க்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. என்னடா இது, இவன் வேற இதை தோண்டி இதுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன்றாலே இதுக்கு பின்னாடி தங்கராஜ் தான் இருக்காரு அப்படின்னு தெரிய வந்து அதுக்கும் காரணம் நான் தான் வந்து நிப்பாளோ என்னவோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சுரேஷ் யோசிக்கிறாரு. உடனே இந்த விஷயத்த கால் பண்ணி தங்கராஜ் கிட்டவும் சொல்ல செய்கிறாரு. இந்த மாதிரி நான் ஏன் என்னை காலேஜை விட்டு வேலைக்கு நிறுத்துனாங்க அப்படிங்கிற காரணத்தை கேட்க போகிறேன்னு இவ பட்டு கிளம்பி போயிட்டுருக்கா, அங்கே ஏதாவது உண்மையாக சொல்லி வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுக்கு பயப்படுற, நான் சொன்னேன்னு அவளோட பர்மனெண்ட்டை கேன்சல் பண்ணி வேலையை விட்டு நிறுத்தினவங்க நான் தான் சொன்னேன்னு சொல்லிடுவாங்களா, அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத, ஆனால் நீ சீக்கிரமாகவே அவளோட சேர்ந்து வாழ்ந்து அவளை கண்ட்ரோல் பண்ணுற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ மதி பார்த்தீங்கன்னா காலேஜில் போய் பிரின்ஸிபலை பார்க்குறாங்க. நான் வந்து என்னை எதுக்கு வேலையை விட்டு நிறுத்தினீங்க அப்படிங்கிற காரணத்தை நான் கேட்காம விட்டுட்டேன், இன்றைக்கி நான் கேட்குறேன், அதுக்கான காரணத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒழுங்காக ஒர்க் பண்ணலையா, எனக்கு நல்ல பேர் தானே இருந்துச்சு, ஏன் திடீர்னு என்னை காலேஜிலேருந்து எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதெல்லாம் மேலிடத்தில் முடிவு பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஸ்டூடெண்ட் எல்லாருமே இப்போ நம்ம மேடம்காக ஸ்ட்ரைக் பண்ணுவோம், காரணம் தெரிஞ்சாகணும், அவங்கள வேலையை விட்டு எடுத்தது சரிதான், ஆனால் அதுக்கான காரணத்தை சொல்லணும்ல அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லவும் இந்த பிரச்சனை பெருசாக போல இருக்கே, இவங்க வீட்டில் இருந்தால் ப்ரெஷர் வந்துச்சு அப்படின்னு பேசாமல் சொல்லிடுவோம் அப்படின்னு பிரின்சிபல் நினைக்கிறாரு. ஸோ இப்போ பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா தங்கராஜுக்கு கால் பண்ணி, இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட் எல்லாம் இங்கே வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மதி மேடமும் வந்து என்ன ஏன் வேலையை விட்டு நிறுத்தினீங்க, காரணத்தை சொல்லுங்கன்னு கேட்டுட்ருக்காங்க, இதுக்கு மேலே என்னால் இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாது, நீங்கள் தான் வந்து பேசுனீங்க, உங்கள் வீட்டு பிரச்சனைனால தான் நான் உங்களை வேலையை விட்டு நிறுத்தினேன்னு நான் சொல்லிடலான்னு இருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. இல்லை முடிஞ்ச வரையும் இதை மறைச்சி சமாளிக்க பாருங்கள் அப்படின்னு தங்கராஜ் சொல்கிறாரு. ஆனாலும் பிரின்சிபல் வேறு வழியே இல்லாமல் மதிக்கிட்ட இப்போ வந்து உங்கள் வீட்டிலேருந்து ப்ரெஷர் பண்ணதுனால தான் நீங்கள் வேலைக்கு வர்றது வீட்டில் இருக்கிற யாருக்குமே பிடிக்கல, அதனால் வீட்டில் பிரச்சனை உண்டாகுது அப்படின்னு சொல்லி தங்கராஜ் வந்து சொன்னதுனால தான் நான் உங்களை வேலையை விட்டு நிறுத்தினேன்னு சொன்னதும் மதி இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஸோ தங்கராஜ் மட்டும் இந்த முடிவை எடுத்து இவ்வளோ தைரியமாக பண்ணியிருக்க மாட்டார், இதுக்கு பின்னாடி சுரேஷும் இருப்பார், ஆனால் இது எல்லாத்தையுமே மறைச்சி நமக்கு நல்லது சொல்கிற மாதிரி இவர் நல்லது சொல்லிட்டு இருக்காரு, இந்த வீட்டில் போய் நம்ம எப்படி திரும்பவும் வாழ்றது அப்படின்னு பயங்கர கோவத்தோட ஷாக்கிங்கோடையும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போட உடனே ராஜலக்ஷ்மி, என்ன பெரிய திமுறா இங்கேருந்து கிளம்பி போன பெரியவ மாதிரி என்னை கண்டுபிடிச்சிட்டியா, உன்னை விட்டு எதுக்கு வேலையை விட்டு நிறுத்துறாங்கன்னு, வீட்லேயே யாரையும் மதிக்கிறதில்ல, காலேஜில் நீ யாரையாவது மதிச்சிருந்தாதுன்னு உன்னை வேலையை விட்டு எடுக்காமல் இருந்திருப்பாங்க, கண்டுபிடிச்சிட்டியா, அதான் காரணம்னு சொல்லியிருப்பாங்களே அப்படின்னு சொல்லி ராஜலக்ஷ்மி ரொம்ப ஓவராக பேசவும் இதை கேட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மதி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எல்லாம் பிளான் போட்டு உங்கள் மாப்பிள்ளை கிட்ட சொல்லி என்னோடய வேலையை வலுக்கட்டாயமாக என்னை வேலையிலேருந்து எடுக்க வச்சுருக்கீங்க, ஆனால் எல்லாம் தெரிஞ்சும் எல்லாருமே ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க இல்லை அப்படி சொல்லி கேட்கவும் இப்போ ராகவன், ராஜலக்ஷ்மி, சுரேஷ் இவங்க எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்குது, இவன் என்ன சொல்ல வரா அப்படி சொல்லிட்டு. ஸோ இதுக்கு பின்னாடி உங்கள் மாப்பிள்ளை தான் இருக்கார், வாலண்டரியாக போய் மதியோட பர்மனெண்ட்டை பண்ணக்கூடாது, அவளை வேலையை விட்டு எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு, வீட்டில் இருந்து ப்ரெஷர் வருது, வாழ்க்கை தான் முக்கியம்னு அவங்க என்னை வேலையை விட்டு எடுத்திருக்காங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்களும் உங்கள் குடும்பமும் தான், நான் வேலைக்கு போகிறது பிடிக்கலன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களே, இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படி சொல்லி மதி கேட்கவும் எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, என்னடா இது மாப்பிள்ளை ஏன் இதை பண்ணியிருக்கணும் அப்படி சொல்லி. உடனே ராஜலக்ஷ்மி, ராகவன் இவங்க 2 பேரும் இப்போ தங்கராஜுக்கு கால் பண்ணி இவன் என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கா, இதெல்லாம் உண்மைதானா, நீங்கள் தான் காலேஜில் போய் அவள் வேலை பார்க்கக்கூடாது அப்படி சொல்லி பேசிட்டு வந்தீங்களா மாப்பிள்ளை அப்படி சொல்லி கேட்கவும் அவருக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது, பிரின்சிபல் எல்லா உண்மையும் சொல்லிட்டு இருக்காரு போலன்னு சொல்லிட்டு, ஆமாம் நான் தான் போய் பேசிவிட்டு வந்தேன், இவள் வீட்டில் யாருக்குமே அடங்காமல் வீட்டோட பிணையாமல் இவள் இஷ்டத்துக்கு வேலைக்கு போயிட்டு வரேன்னு கிளம்பி போயிடுவா, அந்த திமிரில் வந்து வீட்டில் பேசிகிட்டு இருப்பா, அப்புறம் இது எல்லாத்துக்கும் நான் தானே பொறுப்பு, அதனால தான் நானே போய் இவளை வேலையை விட்டு நிற்க சொன்னேன், அப்போ தான் இவள் குடும்பத்தை நல்லா பார்த்துப்பா, வீட்டுக்குள்ளே இருப்பா, நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்பான்னு நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு இவங்களுக்கும் ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ இப்போல்லாம் வர வர மாப்பிள்ளை பண்ணுறது எதுவுமே சரி
சரியில்லை, அவர் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுறாரு, இவன் வந்து நம்மளை கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவும் இப்போ தங்கராஜுக்கு ரொம்பவே கோவமாக இருக்குது. என்னடா இது, நாம் எந்த பிளானை போட்டாலும் இவ ஏதாவது ஒன்று பண்ணி அதை கண்டுபிடிச்சி நம்ம மூஞ்சிலே திரும்ப திரும்ப கறியை பூசிகிட்ருக்காளே, இப்போ எவ்வளோ தைரியம் இருந்தால் இதை போய் கண்டுபிடிச்சி திரும்பவும் இதை ஒரு பிரச்சனையாக உண்டாக்கிட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காக சொன்ன வாயாலேயே போய் எனக்கு திரும்பவும் வேலையை கொடுக்க சொல்லுங்கள், நான் அந்த காலேஜுக்கு தான் வேலைக்கு போவேன், அங்கே தான் என்னோடய ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, என்னோடய உலகமே அதுதான் அப்படி சொல்லி இப்போ மதி வந்து இப்படி ஒரு கண்டிஷனாக வைக்கிறாங்க. ஸோ மதி சொல்கிற பேச்சை கேட்டு தங்கராஜ் திரும்பவும் மதியை வேலையை விட்டு எடுக்க சொன்ன மாதிரி திரும்பவும் போய் அந்த வேலையை மதிக்கே கொடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்களா. இப்போ தங்கராஜ் சொல்கிறத கேட்டு திரும்பவும் மதியை அவங்க வேலைக்கு கூப்பிட்டு திரும்பவும் பழைய மாதிரி மதியோட வாழ்க்கை மாறப்போகுதா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். நன்றி.